ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி அதாவது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது, என்னுடைய ஒப்பீனியன் என்ன, மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், என்னுடைய ஒப்பீனியன்லேருந்து, ஏன்னா நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஒப்பீனியன்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியனுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட அனலைசஸ் தான். அதனால் வந்து நீங்கள் அது தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், கரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ இன்ஃபர்மேஷன் போடுவேன். அதே மாதிரி லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ இந்த டெலிகிராமுடைய லிங்க் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுடைய நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. நிஃப்டி வந்து 0.83% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து ஒரு புல் மார்க்கெட்டாவோ இல்லை பாசிட்டிவாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நான் பார்க்கல. இது வரைக்கும் நான் வந்து பார்க்கவே கிடையாது. ஏன்னா நான் இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து 23,833 இந்த பாயிண்டில் வந்து இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் நான் வந்து இங்கே டச் பண்ணும்போது இல்லை இதை இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் செல் சைடுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் அதுக்கப்புறம் செல்லும் பண்ணினேன். ஆனாலும் என்னென்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் டிக்ரீஸ் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுனால பெரிய லெவலில் டிக்ரீஸ் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. 2 தடவை டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. நான் இந்த இடத்துல தான் செல் பண்ணேன், அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஜென்ரலாக போய் நம்ம இந்த இடத்துல வந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துடாது. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ப்ராப்பரான அனலைஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி எபோவ் 24,000 ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். அதாவது வந்து 1 டே கேண்டில் வந்து அந்த இடத்துக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு புல் கேண்டிலோ ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருந்ததுனால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டை அப்சைடோடைய பர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடியும். இப்போ வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கல. ஏன்னா நான் கடைசியாக அப்சைடுக்கு வச்சுருந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணால் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆனால் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீக் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்து நம்ம இந்தியன் கரன்சி வந்து பயங்கரமாக வீக் ஆகிட்டுருக்கு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பீஸ் வந்து இப்போ 93.26 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மூலமாக நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 90 ரூபா கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்க முடியும்னா இப்போ வந்து 93 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யூஎஸ் டாலர் வந்து நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து நம்ம இந்தியன் ரூபாய் வந்து வீக் ஆகிட்டு இருக்குது எகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலருக்கு. இதுவும் நல்லது கிடையாது. ஏன்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணுறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் இது ஒரு பெரிய ரீசன். ரெண்டாவது, அவங்க போகிறதுனாலையும் இது வந்து திருப்பி இம்பேக்ட் ஆகும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போகுது. ஏன்னா நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே போச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸை செல் பண்ணி யூஎஸ் டாலரை பை பண்ணணும். அப்போ இந்தியன் ருப்பீஸ் வந்து மார்க்கெட்டில் சப்ளை ஜாஸ்தியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேல்யூ குறையும். இது வந்து பேஸ்டாக நம்ம எஃப்ஐஐனால் நடக்கிறது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லூப் மாதிரி. அதாவது எஃப்ஐஐ செல் பண்ணுறதுனாலையும் மார்க்கெட் வீக் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் ஐஎன்ஆர் வந்து டைரெக்டாகவுமே அதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு வீக்னஸ் இருக்குது இப்போ இந்த ரீசன்ட் டைம்லேயே. அது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. நமக்கு அதனாலையும் வந்து முதல்ல ஆரம்பித்தது ஐஎன்ஆருடைய வீக்னஸ் வந்து அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே இந்த நிலமையில தான் இருக்குது. இப்போ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பயங்கரமாக நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக இல்லாத அளவுக்கு 0.53% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டு. இப்போ இது க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த நிலமையில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு பாசிபிள் ரீசனையும் நான் பார்க்கல. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து சொல்கிறேன். நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும், புல் மார்க்கெட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஒப்பீனியனும் நான் பார்க்கல. ஸோ அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் நான் நிஃப்டியில் சொன்னதை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அப்சைடு பர்ஸ்பெக்டிவில் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கா, அது ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் நடந்திருக்கா, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சினாரியோ வந்து ஃப்யூச்சரில் பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் வேறு எந்த நியூஸும் இல்லை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 5.5%, அதாவது $100 டச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ எகெயின் $100 திருப்பியும் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஈரான் வார் சுச்சுவேஷன் தான் வந்து ரீசன். அது வந்து நம்ம யூஎஸ் ஈரான் வார் சுச்சுவேஷன் தான் ரீசன், அது வேறு எந்த ரீசனுமே கிடையாது. இது இந்த நிலைமையில் இருக்க நம்மக்கிட்ட இந்தியன் ருப்பீஸோடைய வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதனால் நம்ம யூஎஸ் டாலரை கொடுத்து நம்ம இந்தியன் ருப்பீஸை வந்து செல் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது வந்து யூஎஸ் டாலருடைய ரிசர்வ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக தேவைப்படும். அதே மாதிரி யூஎஸ் டாலருடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு நல்லது கிடையாது, நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணுறோம். ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய ரிசர்வ் வந்து குறையும். ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதனாலையும் நம்மளுடைய ஐஎன்ஆர் வந்து வீக்னஸ் இருக்குது. முதல் காரணம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே நிறைய டெஃபிசிட் இருக்குது நமக்கு. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரான் வார் சிச்சுவேஷன். ஏன்னா ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது அடிபடும். மூணாவது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து செல் பண்ணுறது. எஃப்ஐஐ வந்து இந்த முதல் ரெண்டு காரணத்துக்காக தான் செல் பண்ணுறாங்க. ஆனால் மூணாவது காரணம் வந்து அவங்க செல் பண்ணுறதுனால எகைன் வந்து நமக்கு திருப்பி லூப்பில் இம்பேக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து 3 காரணமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மீட்டிங் நடக்க போகுது. ரீசெண்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 98% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே ரேட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, அன்லெஸ் அன்டில் ஏதாவது அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் வந்தால். அப்போவும் இன்க்ரீஸ் பண்ணுறத வாய்ப்பு இருக்குது, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரைக்கும் குறைக்கல. ஸோ அப்படி குறைச்சாங்க அப்படின்னா அது ஒரு உலக அதிசயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து ஒரு குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 98% கிடையவே கிடையாதுங்கிறத நான் சொல்கிறேன். அப்போது மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ் சினேரியோவும் வந்து கிரியேட் ஆகலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பாண்டு மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் வந்து யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் பாருங்கள் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. யூஎஸோடைய 2 இயர் பாண்டு, 10 இயர் பாண்டு இதெல்லாடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 4%, 3.7% இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா பாண்டை செல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ஏன் பாண்டை செல் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது ஃப்யூச்சரில் வரக்கூடிய பாண்டு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பாண்டு மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாட் எனஃப் அப்படிங்கிறதுனால செல் பண்ணுறாங்க. அதனால் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் எகெயின் வந்து மார்க்கெட்டில் வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ பாண்டை வந்து திருப்பி அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாண்டு இன்க்ரீஸ் ஆகிற ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனா பாண்டு செல் ஆஃப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்டை பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், நம்ம சேனல்லே இருக்குது பாருங்கள். இப்போது இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோடைய பாண்டு மார்க்கெட்டோட சினாரியோ. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இது வரைக்கும் பாண்டு பை பண்ணாதவங்களும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களும் அதை செல் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து யூஎஸ் பாண்டுக்கு வந்து கேபிட்டலை வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. இது வந்து நடக்கும்போது திருப்பியும் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அடி தான் வாங்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சினாரியோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வார் சிச்சுவேஷன் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னா, இப்போ இஸ்ரேல் வந்து முக்கியமான ஒரு தலைவர் ஈரானுடைய மிலிட்ரி லீடரை வந்து கொண்டிருக்காங்க, அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஈரான் வந்து இன்னுமே டென்ஷனாகி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை கண்டிப்பாக இதுக்கு வந்து சீஸ்ஃபயரோ இல்லை வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, ரிட்டாலியேஷன் தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ஈரானும் இந்த சண்டை வந்து முடிகிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? இது வந்து இருக்க மோசமாக தான் போயிட்டுருக்குங்கிறதுக்கு ஆயில் மார்க்கெட்டுடைய ஒரு ஸ்பைக்கே வந்து திருப்பியும் வந்து ஒரு சிம்டம்ஸாக ஆக்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து சவுதி அரேபியாவையும் ரெகுலராக அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக கொண்டு போகிறாங்க. இதனால் வந்து என்னென்னா எந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்டும் வந்து இது வரைக்கும் நடக்கலை. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வார் சிச்சுவேஷனுக்கு முன்னாடியே நம்மளுடைய மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக ஒரு வீக்னஸ் ஃபார்ம் ஆச்சு. இருந்தே நான் சொன்னேன், இருந்தே அது செல் ஆகிட்டு தான் இருக்குது. ஈரான் வார் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் செல் ஆச்சுலாம் கிடையாது மார்க்கெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு முன்னாடி இருந்தே செல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அது வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட் ஓவர் வேல்யூஷனில் இருக்கிறது ஒன்று காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய பாண்டு மார்க்கெட் ஒரு காரணம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கு நம்மளுடைய கரன்சி மார்க்கெட் ஒரு காரணம். இந்த கரன்சி மார்க்கெட் வந்து இப்போ தான் வந்து இது பிரச்சனை வந்ததுன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபண்டமெண்டலாக அது செல் ஆஃப் ஆகும்போதே என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா,
நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே டெபிசிட் இருக்குது. இதனால வந்து நம்மளுடைய கரன்சியும் வீக் ஆகும். அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆன இதுதான். ஸோ வேல்யூஷனும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ இந்த கரெக்ஷன் வந்து நடந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அதனால் இந்த கரெக்ஷன் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. இது கரெக்ஷனா இல்லை இன்னும் மேற்கொண்டு கரெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இந்த வார் சுச்சுவேஷனால். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக மாறிடுச்சு, அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரீசனும் எனக்கு தெரியல. ஒருவேளை நமக்கு வந்து தெரியாத ரீசன் இருந்ததுன்னா நிஃப்டியில் நம்மளுடைய நிஃப்டி இருக்கு இல்லையா, நிஃப்டி வந்து இப்போ நான் நோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எகெயின் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இது எல்லாமே ஒரு மேனிப்புலேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நிஃப்டியுடைய யூஎஸ் மார்க்கெட் வந்து 0.95 -0.95% வந்து டவுன் ஆகிருக்குது. இது வந்து ஒரு நல்ல டவுன் தான். ஆனால் இப்படி இருந்துச்சு, இப்படி க்ளோஸ் ஆகும்போது இதே மாதிரி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை மேலே ஓப்பன் ஆனாலும் கீழே போகிறதுக்கோ வாய்ப்புகள் வந்து டவுன் சைடு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து என்னென்னா நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.